இதுல நாம யூஸ் பண்ணிருக்க பாத்தீங்கன்னா பைஃபேசியல் மாடல் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். என்ன பைஃபேசியல்னா யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க சார்? பைனா டு கரெக்ட். அப்புறம் ஃபேஷியல் டு ஃபேஸ். கரெக்ட். மேலையும் கரண்ட் ஜெனரேட் பண்ணும், அடியிலையும் ஜெனரேட் பண்ணும். அடியிலையும் பேனல் இருக்கா, இந்த லைட் ரிஃப்ளெக்ஷன்லயே இது ஜெனரேட் பண்ணுது. ஓகேவா? லைட் இருந்தா மட்டும்தான் அதிகமான ஜெனரேஷன் கிடைக்கும் நமக்கு. லைட் எனர்ஜி இல்லை அப்படின்னா நம்ம அது வந்து ப்ரொடக்ஷனே பண்ண முடியாது. இது பைஃபேசியல்னு சொன்னா, பைஃபேசியல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட்லையும் ஜென்ரேட் ஆகும், பேக் சைட்லையும் சேம் அதே பிளேட் தான் இருக்கு. என் டைப் பி டைப் கீழே கனெக்ட் ஆகும். லைட் வெளிச்சு இருந்தது அப்படின்னா பேக் சைட்ல இருந்தும் எஃபிஷியன்சியா நமக்கு வந்து பவர் கிடைக்கும். இதுல கிடைக்கிறத விட இதுல பாத்தீங்கன்னா ஒரு 21% கிடைக்குது அப்படின்னா இதுல வந்து ஒரு 0.7% கிடைக்கும் நமக்கு எஃபிஷியன்சியா கிடைக்கும். பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கனெக்டர் இல்லாம பிளைனா பிவிசி பிளாஸ்டிக்ல வந்து கோட்டிங் இருக்கிற பேனலும் இருக்குது. அது வந்து எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலதான் வந்து எஃபிஷியன்சி அதிகமாக வேணுங்கிறதுக்காக இந்த பேனல் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இதுக்கு என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடல்ஸ் யூஸ் பண்றோம். இது பேனல்ஸ் சொல்லுவோம். இதுல யூஸ் பண்ற மெட்டீரியல் பாத்தீங்கன்னா சிலிக்கான், பி டைப், என் டைப், லைர் எல்லாமே சொன்னாரு. டயோடு பாத்தீங்கன்னா பேனலோடைய கீழ் பகுதியில் சென்டர்ல இருக்குது. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் காட்டுறேன். நான் அந்த டயோடு மூலியமா பாத்தீங்கன்னா தான் நமக்கு சப்ளை வந்து இன்வெர்டருக்கு போகுது. ஆக்சுவலா இது டிசி சப்ளை, ஏசி சப்ளை, ரெண்டு சப்ளை இருக்கு. இது வந்து டிசி சப்ளை. ஏசியில் வந்து ஃப்ரீக்வன்சி இருக்கும், டிசியில் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து 0. அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைக்கிள் போய் நெகட்டிவ் சைக்கிள் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு கரண்ட் ஏதாவது டச் ஆகுது அப்படின்னா கூட நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கும். ஆனால் இது வந்து தொட்டால் அவ்வளோதான், விடவே விடாது. ஸ்ட்ரைட்டாக 0 தான் ஃப்ரீக்வன்சி. அப்படிங்கும்போது பட்டுதான் அவ்வளோதான், ஃபுல்லாக காயமாயிருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ் டிசி சப்ளைனாலே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு டெர்மினல்ஸ் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து சீரீஸை நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரீஸை ஜாயின் பண்ணும்போது வோல்டேஜ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். கனெக்ஷன் நேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங்குக்கு 29 மாடியூல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே எங்க போகுது அப்படின்னா அங்க முன்னாடி ஒரு பாக்ஸ் பாத்தீங்களா, அந்த பாக்ஸ் பேர் வந்து இன்வெர்ட்டர். நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேஷனுக்கு முதல் வரும், அங்க வந்த உடனே ஸ்டெப் டவுன் பண்ணுவோம். திரும்ப நம்ம சப்ஸ்டேஷன்ஸ்க்கு வரும், திரும்ப ஒரு ஸ்டெப் டவுன். நம்ம வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு வோல்டேஜ்ல வருது, எவ்வளவு வோல்டேஜ் வீட்டுக்கு வரும்போது 220 தான் வரும். 220 வோல்ட் தான் வீடு. கமர்ஷியல் பர்பஸ் வந்தா 440. அப்ப அங்க ஜெனரேட் ஆனது வோல்டேஜை கம்பேர் பண்ண நம்ம வீட்டுக்கு ரொம்ப லோ வோல்டேஜ். அவ்வளவு சப்ளை வந்து டைரக்டா எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்படிங்கறனால இது வந்து பாத்தீங்கன்னா 440 வோல்டேஜ், அங்க வரது 800 வோல்டேஜ் வருது. இது வந்து 440 தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். 440 கன்வெர்ட் பண்ணி அந்த சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா LSP1 LDP1 அப்படின்னா இது வந்து லைட்டிங் போறது பாக்ஸ். அதாவது லோட் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இதுல